நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 451வது திருநாமம் சதாம் கதையே நமக. திருக்குடந்தை என்று அழைக்கப்படும் திவ்ய தேசமான கும்பகோணத்தில் கோவில் கொண்டுள்ள கோமளவல்லி தாயாரின் கேழ்வனான சாரங்கபாணி பெருமாள் திருவடிகளிலே நம்மாழ்வார் சரணாகதி செய்தார். திருமாலே, உன்னை விட்டால் எனக்கு வேறு புகழில்லை. நீயே அடியேனை இந்த பிறவி பெருந்துயரிலிருந்து காத்து முக்தி அளிக்க வேண்டும் என்று திருமாலிடம் மன்றாடிய நம்மாழ்வார், என்னான் செய்கேன் யாரே களைகண், என்னை என் செய்கிறாய், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் என்று பாடினார். இறைவா, நானும் முக்திக்காக எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன். உன்னை தவிர மற்றோர் காலிலும் நான் விழமாட்டேன். என் விஷயமாக நீ திருவுள்ளத்தில் என்ன கருதுகிறாய்? நீ ஒருவன்தான் அடியேனை காத்தருள வேண்டும். உன்னை தவிர வேறு எந்த வழியில் முக்தி வந்தாலும் அந்த முக்தியே எனக்கு வேண்டாம் என்று இப்பாடலின் வாயிலாக தெரிவித்தார் நம்மாழ்வார். இதை கேட்ட சாரங்கபாணி பெருமாள், ஆழ்வீர், உங்களுக்கு முக்தித்தானே வேண்டும். அது எப்படி கிடைத்தால் என்ன? உங்கள் முயற்சியால் கிடைத்தால் என்ன? வேறொருவர் காலில் விழுந்து பெற்றால் என்ன? கிடைக்க வேண்டிய முக்தி கிடைத்ததே என்று நீங்கள் பெற்று மகிழலாமே. அதை விட்டுவிட்டு நான் கொடுத்தால்தான் முக்தியையே ஏற்பேன் என்பது சரியாகப்படவில்லையே என்றார். அதற்கு நம்மாழ்வார், இல்லை இறைவா, நீ கொடுத்தால்தான் அது முக்தி. வேறு வழியில் வந்தால் அது முக்தியாகவே நான் கருத மாட்டேன். அது காலனை கொண்டு மோதிரம் இடுமா போலே என்றார். காலனை கொண்டு மோதிரம் இடுதல் என்றால் என்ன? ஓர் ஊரில் வாழ்ந்த ஓர் ஏழைக்கு நீண்ட நாட்களாக தங்க மோதிரம் செய்து கையில் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்ததாம். ஆனால் வறுமையில் வாடிய அவரால் தங்க மோதிரம் வாங்க முடியவில்லை. இந்நிலையில் அவ்வூரில் யாரோ ஒருவர் இறந்து விட்டார். அவருக்கான 10 நாள் இறுதி சடங்குகளை செய்த அவரது மகன் 10ஆம் நாளில் தங்கத்தில் யமதர்ம ராஜாவின் விக்கிரகம் செய்து அதை தானம் செய்ய முன்வந்தான். தங்கத்தில் யமதர்ம ராஜா விக்கிரகம் செய்து அதை தானம் செய்தால் இறந்தவர் நற்கதி அடைவார் என்பதற்காக அவ்வாறு செய்தானாம். ஆனால் அந்த யமதர்மன் விக்கிரகத்தை தானமாக வாங்க யாருமே முன்வரவில்லை. வீட்டிலேயே பல பிரச்சனைகள் இருக்க யமனை வேறு வீட்டுக்கு அழைத்து செல்ல யார்தான் முன் வருவார்கள்? மோதிரம் வாங்க நினைத்த இந்த ஏழை அவசரமாக போய் அந்த யமன் விக்கிரகத்தை தானம் வாங்கி வந்தார். அதை உருக்கி தங்க மோதிரம் செய்து கையில் அணிந்து கொண்டாராம். ஆனால் இப்போது என்ன பிரச்சனை என்றால், மோதிரத்தை காணும் போதெல்லாம் யமன் எப்போது நம்மை வந்து பிடித்து செல்வானோ என்ற யம பயம்தான் அவருக்கு ஏற்பட்டதாம். இக்கதையை உதாரணமாக காட்டிய ஆழ்வார், இறைவா, மோதிரம்தான் தேவை என்பதற்காக யமனை உருக்கி மோதிரம் அணிதல் உச்சிதமாகுமா? நல்ல தங்கத்தால் தானே மோதிரம் செய்வோம். அதுபோலத்தான் மோட்சம் தேவை என்றால் அதற்காக ஏதோ ஒரு வழியில் அதை பெற்றால் அது உண்மையான மகிழ்ச்சி அளிக்காது. உன்னை பெறுவது தான் முக்தி. அதையும் உன் மூலமாகவே பெற்றால்தான் மகிழ்ச்சி. உன்னால் அல்லால் யாராலும் ஒன்றும் குறை வேண்டேன் என்றார் ஆழ்வார். நம்மாழ்வாரே, உங்கள் வாயால் உங்கள் சரணாகதி நிஷ்டையை நன்றாக கேட்டு மகிழவே உங்களிடம் இப்படி கேள்வி கேட்டேன் என்று சொன்ன சாரங்கபாணி பெருமாள், திருவாய்மொழி 1000 பாசுரங்களையும் பாடி நிறைவு செய்யுங்கள். அதன் பின் என் திருவடிகளை வந்து அடைவீர்கள் என்று கூறி அருளினான். இப்படி இறைவனை அடைவதற்கு இறைவனே வழி என்ற திடமான உறுதி பூண்டிருக்கும் நம்மாழ்வாரை போன்ற சரணாகதர்களுக்கு ஒரே புகலிடமாக திருமால் இருப்பதால் அவர் சதாம் கதிஹி என்று அழைக்கப்படுகிறார். சத் என்பது சரணாகதி நிஷ்டையில் நிலை பெற்றவர்களை குறிக்கின்றது. கதி என்றால் புகலிடம். சதாம் கதிஹி என்றால் சரணாகதர்களுக்கு புகலிடமாக இருப்பவர். அதுவே சகஸ்ரநாமத்தின் 451வது திருநாமம். சதாம் கதையே நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு தானே புகலிடமாக இருந்து திருமால் காத்தருளுவார். நாராயணன் நாராயணன்.